தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய நம்முடைய ஸ்தாபகர் அவர்களின் மிக நெருக்கமான மௌலவி ஆலிம் அவர்கள், அஸ்ஸிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்-ஹாஃபில் அல்-ஹாஜ் எம் அப்துல் முஜீத் பாக்கவி ஹசரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ ஸஹாபிஹி த்தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஃமினாத் குல்லிஹிம் அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يجدك يتيما فآوى صدق الله العظيم. அருளன்பு பண்பில் அளவற்ற வந்தன் திருநாமம் போற்றி தொடங்குகிறேன். அல்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், குத்துபுகள், அக்தாபுகள் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும், இந்த விழாவின் கதாநாயகராய், இந்த நிகழ்ச்சியினுடைய ஹீரோவாய் மன்னரையில் உறங்கிக் கொண்டிருக்கிற பிஆர்எல் ஜாபர் ஹாஜியார் அவர்களின் மீதும் அல்லாஹு தாலா எந்தவித குறையும் இல்லாமல் அவனுடைய அன்பும் மருளும் என்றென்றும் நிறைவாய் நின்று நிலவட்டுமாக என கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கௌசுல் ஆதம் முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களின் யத்தீம்கானா 3வது ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் தொகுத்து நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கல்லூரியுடைய முதல்வர், பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் இஸ்மாயில் தாவூதி ஹசரத் அவர்களே, இந்த விழாவில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற என்னுடைய வகுப்பு தோழர், பாசத்துக்குரிய அன்பு நண்பர், சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி பேராசிரியர் அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்களே, முன்னிலை வகிக்கிற நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, வட்டாரத்திலிருந்து பல இடங்களிலிருந்தும் திரளாக வருகை தந்திருக்கிற ஆலிம் பெருமக்கள், ஜமாத்தார்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என்னுடைய முகமுன் சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. எனக்கு முன்னால் நசீர் ஹசரத் அவர்கள் பேசுகிற பொழுது நிமிடங்கள் சொல்லப்பட்டதும் பக்கத்தில் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் வந்து நின்றதும் அப்படி கொஞ்சம் தடுமாற்றம் வந்த மாதிரி அஜத்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அஜத்து பக்கத்தில் வந்து நின்றிங்கன்னா சொல்கிற விஷயம் மறந்து போயிடும்ட்டேன். அதே மாதிரி தான் ஜாபர் ஹாஜியார் என்ற வார்த்தைக்கு பகரமாக ஹசரத் நசீர் அஜத்து பதட்டத்தில் ஜஃபருல்லா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பதட்டங்கள் வராமல் இருக்க கொடுக்கப்பட்ட சுருக்கமான நேரத்திலும் நான் முடிக்க வேண்டும். 5 நிமிஷம் மீறினால் 6 நிமிஷம் இல்லையா? முக்கியமான சில செய்திகளை பிஆர்எல் ஜாபர் ஹாஜியார் அவர்கள் சார்ந்த விஷயங்களும் அவர்களின் குடும்பத்துக்கும் இந்த ஸ்தாபனத்துக்கும் தேவையான விஷயங்களை சுருக்கமாக சொல்லி நிறைவு பெறுபடுத்துவதற்கு முன்னால்
உங்களிடம் ஒரு செய்தியை நான் சொல்லி ஆக வேண்டும். நாம் இந்த ஸ்தாபனத்துடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், 3வது ஆண்டு நிகழ்ச்சிக்கு. ஆரம்பத்தில் அருள்மறை திருக்குரான் ஷரீஃப் போதப்பட்டு, புருதா ஷரீஃப் போதப்பட்டு, அதன் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. அவருடைய குடும்பத்தார்களால் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் அவர்களின் மன்னரையின் அளவில் போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. நாம் இப்பொழுது வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களின் சார்பிலும் ஒரு நன்மையை சேர்த்து வைக்கலாமா இல்லையா? இலகுவான முறை, ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அத்தனை பேர்களும் சேர்ந்து ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா, அல் ஃபாத்திஹா சூறாவை ஓதி நன்மை எத்தி வைத்துவிட்டு வார்த்தைகளை நான் துவக்கம் செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் ஒருத்தர் அல்ஹம்து சூறாவை மட்டும் ஓதுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஒரு சின்ன ஒரு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். திக்ர் ஒரு தடவை வருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். يا رب كل برية أوصل ثواب قراءتي إلى الولي القانت الشيخ يوسف الولي. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. يا رب كل برية أوصل ثواب قراءتي إلى الولي القانت الحاج جعفر علي. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, கொடுக்கப்பட்ட வாழ்த்து 5 நிமிஷம் முடிஞ்சுன்னு சொல்லி படக்குன்னு இஸ்மாயில் அஜித்தை குறுக்க போகிறாங்க. பாயிண்ட்டுகளை மறக்காமல் இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க. முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவங்களுக்கு தேவைப்படுகிற முக்கியமான கன்சுல் அஸ்ரார் அப்படிங்கிற ஒரு கிதாபில் துணுக்குகள், 7 துணுக்குகள், அந்த 7 துணுக்குகளையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கட்டாயம் துஆ. 2வது இஸ்திக்ஃபார் என்று பாவ மன்னிப்பு தேடுதல் அவர்களுக்காக வேண்டி. 3வது செய்தி உத்து அபீஹி, தந்தையை நேசிக்குதல். அவருடைய குடும்பத்தார்களால் லுக்மானு, யாசரு, அவருடைய மருமக பிள்ளை ஆஷிக், ராஜி, இவங்க எல்லாரும் அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்கள் அத்தனை பேர்களும் அவர்களை நேசிக்கிற மக்களாக இருக்கிறார். இது 3வது செய்தி. 4வது செய்தி சதகத்துன் லஹு, அவர்களுக்காக வேண்டி செய்கிற சதகா தர்மங்கள். 5வது செய்தி அவர்களுக்காக வேண்டி சேர்த்து வைக்கிற நன்மைகளில் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது ஒரு தொழுகை, 2 ரக்காத்து தொழுகை. அந்த 2 ரக்காத்து தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவும், அதற்கு அடுத்து ஆயத்துல் குர்சி 15 தடவையும், சூரத்துல் இஹ்லாஸ் முஅவ்விதத்தை குல் அவுது பிரப்பில் ஃபலக்கு குல் அவுது பிரப்பின்னா 15 தடவை ஓதி அந்த நன்மையை அவர்களுக்கு சேர்த்து வைத்தார். பிஆர்எல் ஜாஃபர் ஹாஜிக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யார் மரணித்தாலும் இந்த தொழுகையை தொழுது 2 ரக்காத், முதல் ரக்காத்திலும் 2வது ரக்காத்து அதே மாதிரி இந்த நன்மை அவர்களின் கபரில் அளவில் சேர்த்து விட்டால் அவர்களுக்கு அளவில்லாத நன்மைகள் போய் சேருவது மாத்திரமல்ல, அந்த இடத்தில் பங்கீடு நடக்குது. என்ன பங்கீடு? இதன் நன்மைகளை கபரில் அடங்கியிருக்க எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார். இது 5வது செய்தி. 6வது செய்தி முக்கியமான செய்தி பினா உ மஸ்ஜித், அவர்களின் நினைவில் மஸ்ஜிதுகள் எழுப்புதல். 7வது செய்தி பினா உல் ஐதாம், யதீம் கானாக்களை, அனாதை இல்லங்களை உருவாக்குதல். இந்த 7 செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்த வேண்டும். ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவர்களுக்கு பிறகு எல்லா பாதைகளும் அடைக்கப்படுகிறது. அதில் 3ஐ தவிர, அதில் 1 வலதுனு சாலிஹுன் யது, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையெடுத்து பிரார்த்திக்கிற துவா. அந்த அற்புதமான இது
அவருடைய குடும்பத்தார் எத்தனை பேர் துவா செய்யணும். அவங்க குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, இந்த பிஆர்எல் ஜாஃபர் ஆஜியார் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அத்தனை பேருடைய உள்ளங்களும் ஏங்கும், அவர்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று துடிக்கும். இரண்டாவது செய்தி இஸ்திக்பார் சொன்னோம் அல்லவா, உத்து அபிஹி. மூன்றாவது செய்தி தந்தையை நேசிக்கல். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹ், நீண்ட நிகழ்வு சுருக்கமாக சொல்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹ் என்ன செய்வார்னா, சும்மா ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு 100 ஒட்டகத்தை பரிசாக கொடுப்பாங்களாம். 100 ஒட்டகம். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏங்க சும்மா போயிட்டு இருக்கிற ஆளை கூப்பிட்டு 100 ஒட்டகத்தை பரிசாக கொடுக்குறீங்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, எனது தந்தை ஹயாத்தோடு உயிரோடு வாழுகிற காலத்தில் இவர்களுக்கு சதக்கா செய்தார், இவர்களுக்கு தர்மம் செய்தார், எனவே நான் தர்மத்தை செய்கிறேன் என்றார். இந்த 3வது பாயிண்டில் தான் சிந்திக்கணும். அவர்களின் வழி வந்த அவர்களுடைய வாரிசுகள், அவருடைய குடும்பத்தார்கள், லுக்மான், யாசர், ஆஷிக்கு, இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களால் தந்தை யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு 100 ஒட்டகத்தை பரிசாக கொடுத்ததைப் போல தந்தையால் நேசிக்கப்படுகிற அத்தனை பேர்களுக்கும் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதனுடைய சதக்கா நன்மை அவர்களின் மன்னரைக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. 4வது செய்தி சதக்கத்துன் லஹு, அவர்களுக்காக வேண்டிய சதக்கா செய்யுது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வார்னா, 20 தீனார் ஒவ்வொரு நாளைக்கும் சதக்கா செய்வார். நம்முடைய நாட்டு கணக்கல்லங்க, 20 தீனார் நம்முடைய நாட்டின் மதிப்பை கணக்கிட்டுக்கணும். ஒரு நாளைக்கு 20 தீனாரை சதக்கா செய்கிறார்கள் என்றால் காரணம் கேட்கப்பட்டு அவர் சொன்னார், நான் இந்த 20 தீனார் எதுக்கு சதக்கா செய்கிறேன் தெரியுமா, இந்த சதக்காவின் நன்மை என் தந்தைக்கு போய் சேர வேண்டும். பிஆர்எல் ஜாஃபர் ஆஜியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நிகழ்வுக்கு வருகிற பொழுது நிறைய அன்பளிப்புகளை ஆலிம்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த பையில் இருக்கின்ற அன்பளிப்புகள் அனைத்தையும் பார்த்தால் பிஆர்எல் ஜாஃபர் ஆஜியார் என்ன அத்தரை நேசிப்பார்களோ அதே அத்தர், எதை சாப்பிடுவார்களோ அந்த பழ வகைகள் அனைத்துமே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ நன்மை அவர்களின் அளவில் சேர்க்க வேண்டும் என்று ஹயாத்தோடு இருந்த காலத்தில் எப்படி நேசித்தார்களோ அதே காரியத்தை இவர்களும் செய்கிறார்கள். அல்லாஹ் இவருடைய இதை கபூல் செய்திடுவானாக. மன்னிக்கவும், நேரம் முடிந்தது என்கிற துண்டு சீட்டும் வந்துவிட்டது. சொல்லப்படுகிற செய்திகளில் துண்டு செய்தியும் இருக்கிறது, அதையும் சொல்லி நான் முடித்து கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, பிஆர்எல் ஜாஃபர் ஆஜியாருக்கு இந்த குடும்பத்தார்களால் தொழுகை மாத்திரமல்ல, இந்த ஸ்தாபனம் மட்டுமல்ல, இங்கு செய்யப்படுகிற எல்லா அமல்களும் நன்மைகளும் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தி, பினா உ மஸ்ஜித். 7வது செய்தி பினா உல் ஐதாம். இந்த ரெண்டும் கடைசியில் 6வதும் 7வதிலேயும் இந்த கௌத்துல் ஆலம் என்கிற யதீம்கானா, இதில் நடைபெறுகிற தொழுகை என்கிற மஸ்ஜித் இருக்கிறது. மாணவர்களால் போதிக்கப்படுகிற கல்விகள் முறைகளும் இருக்கிறது. இது அத்தனை பேருடைய நன்மைகளும் அவர்களின் மன்னரைக்கு பேர் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த குடும்பத்தார்களால் நம் அனைத்து பேர்களாலும் ஓதுகிற செய்யப்படுகிற திக்ருகள், ஓதப்படுகிற துஆக்கள் அனைத்தையும் அவர்களுடைய மன்னரையின் அளவில் அல்லாஹ் சேர்த்திடுவானாக. அல்லாஹ் அவருடைய கபரை மன்னரையை வெளிச்சமாக்கி தருவானாக. பல நூறு ஹாஃபிதுகள் இந்த ஸ்தாபனத்திலிருந்து உருவாக வேண்டும். இந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளின் மூலம் அந்த கபருக்கு நன்மை சேர்ப்பது மட்டுமல்ல, குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் அது நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரிய நிகழ்ச்சியில் சிறிய பயானை பேசி முடிப்பார்கள். ஹஸரத் அவர்கள் சிறிய பயானில் பெரிய நிகழ்ச்சியே நடத்தி முடிச்சிட்டாங்க. ஜிக்ர் மஜ்லிஸு, துவா, இடையில மசாயில் மஜ்லிஸும் வந்தது. ஹஸரத் அவர்கள் உரிமையோடு இதை எடுத்துக்கொள்கிறார்கள், தவறென்று சொல்வதற்கு இடமில்லை. அவ்வளவு உரிமைப்பட்டவர்கள் இவர்கள் நம்முடைய யதீம்கானாவின் மீது. நம் யதீம்கானாவின் ஸ்தாபகரோடு தொடர்பு கொண்ட அந்த தொடர்பின் நெருக்கம், அதன் உரிமையின் வெளிப்பாடு தான். உங்களுடைய உரிமை அந்த வெளிப்பாடு புரிகிறது. ஆன போதிலும் நேரமின்மை, அதையும் கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பது,
எல்லோருக்கும் சௌகரியமாக இருக்கும் என்பதாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக அருமை நண்பரும் திருப்பூர் பெரிய பள்ளிவாசலின் தலைமை இமாமுமாகி